ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலையில் ஒரு அற்புதமான வார்த்தைகளை உள்ளடக்கிய ஒரு விஷயத்தை படிக்க நேர்ந்தது. அது ஒரு கோட். எங்களுடைய ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்பில் என்னுடைய நண்பர் காலையிலே அழகான வார்த்தைகளை பதிந்திருந்தார். அது என்னென்னா, லைஃப் இஸ் டூ ஷார்ட், லிவ் யுவர் லைஃப் ஹாப்பிலி, டோன்ட் ரிக்ரெட் ஃபார் ஸ்டூபிட் திங்ஸ் அண்ட் டோன்ட் லெட் பீப்புள் ஃபீல் யூ டவுன். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு எசன்ஸ், அவர் அனுப்புனதோட எசன்ஸ். வாழ்க்கை ரொம்ப சின்னதுங்க, ரொம்ப ஷார்ட்டாக உள்ளது. தேவையில்லாமல் கவலைப்பட வேண்டாம், தேவையில்லாமல் விரக்தி அடைய வேண்டாம். நிறைய விஷயங்கள் இருக்குது சந்தோஷப்பட, சின்ன சின்ன விஷயங்கள். கொண்டாடுவோம், சந்தோஷப்படுவோம், வாழ்க்கையை கொண்டாடுவோம். ஓகேங்களா? கவலையே பட வேணாம். குறிப்பாக அடுத்தவங்க நமக்குள்ளார புகுந்து நம்மளை தாழ்வாக நம்மளே நினைக்க வைக்கிறதுக்கு அனுமதிக்க வேண்டாம். அடுத்தவங்களால் நீங்கள் உங்களையே நீங்கள் தாழ்வாக நினச்சிக்க வேண்டாம். டோன்ட் பீப்புள் லெட் யூ டவுன். ஓகேங்களா? நம்ம அனுமதித்தால் ஒழியே அந்த விஷயம் நடக்காது. இந்த காதில் அது எப்படி நடக்காமல் நம்ம பார்த்துக்கலான்னா, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு விஷயம் சொல்லப்பட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா புறக்கணிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். ஒரு விஷயம் புறக்கணிக்கப்பட்டால் அந்த விஷயம் யார் அனுப்புனாங்களோ அவங்களுக்கே போய் சேருது. உங்களை தாழ்த்த நினச்சவங்க அவங்களே தாழ்ந்து போகிறாங்க. எப்போனா நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இக்னோர் பண்ணுறப்போ, புறக்கணிக்கிறப்போ. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னது. நானும் நினச்சி பார்த்தேன். ஆக்சுவலாக சின்ன சின்ன விஷயங்கள் கொட்டி கிடக்கு வாழ்க்கையில். சந்தோஷப்படுவதற்கு, இயற்கை எழில் ரசிப்பதற்கு, ஒரு சின்ன சின்ன அழகான விஷயங்களும் வாழ்க்கையில் எண்ணற்ற வகையில் நமக்கு முன்னால் கொட்டி கிடக்கு. அதை வந்து மறுக்கிறதுக்கே இல்லை. வாழ்க்கையை நம்ம எப்போவுமே கொண்டாடுவோம், சின்ன சின்ன விஷயங்களை ரசித்து மகிழ்வோம். ரொம்ப ரொம்ப சின்னது வாழ்க்கை. சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. எமோஷ்னலாக உள்ளார நம்ம பெனட்ரேட் பண்ண விட்டுடுறோம். ஆனால் அதை விடாமல் இருக்கிறதுக்கு ட்ரைனிங், ஒரு ப்ராக்டிஸ் ஆரம்பித்தா கூட கண்டிப்பாக ஒரு 5-6 ப்ராக்டிஸில் நாமே நம்ம வந்து அதனுடைய பலனை, ஒரு அற்புதமான ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை கண்டிப்பாக நம்ம வந்து ரீப் பண்ண முடியும், அறுவடை செய்ய முடியும். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.